ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்னைக்கு 22வது பாசுரமான அங்கண்மாஞாலத்து அந்த பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். अयोध्या के राजा सीताराम मेरा प्राणनाथा सदा रक्षा करो रामचंद्र सदा प्रेम बरो रामचंद्र सदा रक्षा करो रामचंद्र सदा प्रेम बरो रामचंद्र रामचंद्र रामचंद्र. கீழ்பாசுரத்தில் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து போற்றியாம் வந்தோம் அப்படின்னு சொன்ன இந்த கோபிகைகள்லாம் என்ன சொல்கிறாளாம்? இப்போ எப்படி வந்தோம் தெரியுமா? நாங்கள் அபிமான பங்கமாய் வந்தோம். எப்படி வந்தோம் தெரியுமா? இந்த ராஜாக்கள்லாம், இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள்லாம், இந்த பாரெல்லாம் என்னோடது, இந்த அகண்ட பூமியே என்னோடது, என்னதுன்னு சொன்னவாள்லாம் போக்கற்று போய் புகுந்தார்களே. எப்படி புகுந்தார்கள்? உன்னுடைய பள்ளிக்கட்டில் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து புகுந்துண்டாலே. அந்த மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம் தெரியுமோ? குணை தாசியம் உபாகத்தக அப்படின்னு இளைய பெருமாளை மாதிரி பூந்துட்டோம். எப்படி பூந்துட்டோம்? எங்கள் அபிமானத்தை எல்லாம் விட்டு யாரை போலே? விபீஷண ஆழ்வானை போலே. பிராட்டியை திருப்பி கொடுத்துட்டு, ராமபிரான்ட்ட திருப்பி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு அண்ணாக்கு அறிவுரை சொல்கிறானா விபீஷணன். மந்திராலோசனை கூட்டம் நடக்கிறது லங்கையில். ராவணனுக்கு வந்துதான் கோபம். இப்படிப்பட்ட ஒரு தம்பியை என்னோட அரச வேலை வச்சுருக்கேனே, நீ தம்பிங்கிறதுனால உன்னை விட்டேன். வேறு யாராவது இப்படி பேசியிருந்தா பேசுறதுக்கு நாக்கு இருந்திருக்காது. குலபாம்சனம், குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே அப்படின்னு சொன்ன உடனேவே என்ன பண்ணானா விபீஷண ஆழ்வான்? கிளம்பிட்டானா. எப்படி கிளம்பினானா? பரித்யக்த்யா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினானா. அபிமான பங்கமாய் வந்து சொத்து சுகங்கள் வீடு மனைவி மக்கள் லங்கையே விட்டுட்டு கிளம்புறான். எப்படி கிளம்புறானா? பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச. நீ என்னுடைய வாழ்க்கை சுகம் சௌக்கியம் எல்லாமே எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியத்தில் தான் இருக்குது. எல்லாமே எம்பெருமானுடைய திருவடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா? பாதயோகோ சரணான்வேஷி சதுர்பிகி சகராட்சசைகி. ஆகாசத்தில் நின்னா 4 ராட்சசாலோட வானர முதலிகள்கிட்ட சொல்லானா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். உடனே போய் சொல்லுங்கோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். பரித்யக்தா மயா அலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. இனிமே அந்த ராகவனுடைய திருவடிகளே சரணம், அதுவே கதின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா. எல்லாரும் ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கா. கடைசியில் விபீஷண ஆழ்வானை ஏற்றுண்டே தீருவேன் எம்பெருமான் சொன்னான். வந்தானா பாதயோகோ சரணான்வேஷி சதுர்பிகி சகராட்சசைகி அப்படின்னு வந்தானா. அந்த விபீஷணன் மாதிரி நாங்களும் வந்திருக்கோம். அனன்யார்க சேஷத்வம் தோற்ற வந்தோம் அபிமான பங்கமாய் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாளாம். பரதாழ்வான்னு வந்தானா எம்பெருமான்ட்ட. எப்படி வந்தானா? எனக்கு அபிமானம் இல்லை, நான் அபிமானம் இல்லாதவன் அப்படின்னு அவனுக்கு நிரூபிக்க வேண்டியிருந்துதான். ஏன்னா ஒன்றுமே தெரியாது பரதனுக்கு. ராஜ்யத்தை ராமன் தனக்கு கொடுத்துட்டு போனதும் தெரியாது, ராமபிரான் வனவாசம் போனதும் தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் மாமா வாக்குலேருந்து வரான். அப்பா எங்கன்னு கேட்குறான். எல்லாரும் வயசானா எங்கே போவாளோ அந்த இடத்துக்கு உங்கள் அப்பாவும் போயிட்டா அப்படின்னு அம்மா சொல்கிறா. கையை அம்மா அப்படியே மயக்கமாக மூச்சையே இல்லாமல் அப்படியே கீழே விழுறான். அதுக்கு சொல்கிறாளா அம்மா, உத்திஷ்ட கிஞ்சேஷே ராஜன்னத்திர மகாசயகா. ராஜாவாக இருக்கிறவா இப்படி இந்த விஷயங்களுக்கெல்லாம் கலங்கி போகக்கூடாதுப்பா, சோர்ந்து போகக்கூடாது, ஒடிஞ்சு விழக்கூடாது. ஏந்திரு ராஜன்னு அப்படின்றா. அரசனே எழுந்திருன்னு சொன்னாலாம்.
காதை கொண்டு கேட்க முடியலையா அந்த வார்த்தை பரதனுக்கு. ஆகாகா, எனக்கு ராஜ்யத்தில் எந்த ஆசையும் கிடையாதுமா, இஷ்வாகு குலத்தில் மூத்தவன் இருக்க இளையவன் அரசாளலாமோ, இது எப்படி நடக்கலாம், ராஜன்னு என்னை கூப்பிடுறையே, எனக்கு அபிமானம் இல்லையே அப்படின்னு எல்லாரையும் திரட்டிக்கிறான். சத்ருக்னனை அழைச்சிக்கிறான், தாய்மார்களை அழைச்சிக்கிறான், மந்திரிமார்களை அழைச்சிக்கிறான், அயோத்தியாவாசிகளை அழைச்சிக்கிறான், கிளம்புறான். குகப்பெருமான் பார்க்குறான், இவ்வளோ பெரிய சேனையோட வந்திருக்கேலே, எனக்கு ஐயமா இருக்கே அப்படிங்கிறானா. இயம் தே மகதி சேனா சங்காம் ஜனயதீவமே. அடடா, இவனும் சந்தேகப்படுறானோ, நம்மளுக்கு அபிமானம் இருக்குது ராஜ்யத்து மேலே, நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படுறானா. அப்படியே பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறான். அவர் காமிக்கிறார் எங்கே இருக்குது ராமனுடைய ஆசிரமம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறார். அப்படியே வரானா, வந்து தலை பெய்தோம். சந்தோஷம் தாங்க முடியலையாம். ஏன்னா அந்த ஆசிரமத்து வாசலில் எல்லாம் தோச்சு உணர்த்திட்டான், அறவுரியெல்லாம். அப்படியே பார்த்துட்டு சந்தோஷப்படுறானா, ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னு. சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். தனக்கு அபிமானம் இல்லை அப்படின்னு தான் நிரூபிக்கணுமே, ஓடி போய் முத்தண்ணா திருவடியில் விழணுமே. சந்தோஷமாக அந்த இடத்த பார்த்தோன்னே சத்ருநாழ்வான்ட்ட சொல்கிறானா, கச்சன்னேவ மகாபாகு துதிமான் பரதஸ்ததா சத்ருக்னம் ச பிரவீத் கிருஷ்டக தானமாத்யாம் ச சர்வசக மன்யே பிராப்தாஸ்மகம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத். சத்ருக்னா, மந்திரிகளே, பரத்வாஜர் சொன்ன அந்த ராமனுடைய இருப்பிடத்தை அடைந்து விட்டோம், வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொன்னானாம் பரதன். அடுத்தது, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரெம்பாவாய். நாரதர் சொல்கிறார் வால்மீகி மகரிஷிகிட்ட, பிரஜா சுகத்வே சந்திரஸ்ய, பிரஜைகளுக்கு மக்களுக்கு சுகத்தை கொடுப்பதிலே ஆனந்தத்தை கொடுப்பதிலே ராமபிரான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, சந்திரனை ஒத்தவன். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம். அந்த சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரனை போன்ற திருமுகத்தை உடையவன், குளிர்ந்த கடாட்சத்தை உடையவன். அந்த கடாட்சத்தை எங்கள் மேல் பாய்ச்சினால் நாங்கள்லாம் எப்படி இருப்போம் தெரியுமோ, என்னுடைய குணத்துக்கு தோற்ற நாங்கள் எங்களுடைய சம்சார தாபமே நீங்கி சாபம் நீங்கி போய்விடுவோம் அப்படின்னு சொல்கிறாளாம். இந்த ராமன் என்ன பண்ணுவானா, பிரஜைகள் எல்லாம் அப்படியே கண்ணெடுத்து பார்ப்பானா. அவனுடைய திருக்கண் நோக்கு பட்ட உடனே என்னாகுமா, ஒரு பாட்டம் மழை பெய்தார் போல் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் அப்படின்னு பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அடடா, இந்த குளிர்ந்த கடாட்சம் நம்ம மேல் விழுந்துடுத்தே, இனிமேல் நம்மளுக்கு சந்தோஷம்தான் ஆனந்தம்தான். பிரஜா சுகத்வே சந்திரஸ்ய அப்படின்னு நாரதர் சொல்கிற மாதிரி இருக்குமா. ராமபிரானுடைய திருக்கண்கள் அங்கன் இரண்டும் கொண்டு யாரையாவது நோக்கினாலே போருமா ராமபிரான், அவளுக்கு அப்படியே குளிர்ந்து போயிடுமா, மனசோட தாபங்கள்லாம் போயிடுமா. அப்படி வர்ணிக்கிறார் நாரத மகரிஷி. பிரஜைகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் அப்படின்னு அவனுடைய திருமேனியே குளிர்ச்சியாக இருக்கான், அந்த கண்கள் அதை விட குளிர்ச்சியாக இருக்கான் அப்படின்னு ஜனங்களும் அயோத்தியாவாசிகளும் ரொம்ப எம்பெருமானுடைய திருமேனியும் திருக்கண்களுடைய குளிர்ச்சியையும் நினச்சி பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படுறாளாம். தாபமெல்லாம் தீர்ந்து சந்தோஷப்படுறாளாம். இப்படி இந்த பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 23வது பாசுரத்தோட ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களை வச்சு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.